தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இப்போ ஒரு 4000 ரூபாய்க்கோ இல்லை ஒரு 5000 ரூபாய்க்கோ ஒரு ஸ்மார்ட் வாட்சை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதில் இன்னொரு ஆப்ஷனை சேர்த்துக்கோங்க. அமேஸ்ஃபிட் தரப்புலேருந்து அமேஸ்ஃபிட் பிப் எஸ் லைட் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க அந்த ஸ்மார்ட் வாட்ச். இந்த வீடியோவில் இதோடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ப்ளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நான் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிவ்யூலாம் கிடையாது, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த வாட்ச் எப்படி இருந்ததுன்ற ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் எல்லாருமே இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில பேர் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஒரு சில வாட்சஸை வந்து கிஃப்டாக வந்து கொடுக்க போகிறேன். எப்படி வின் பண்ணுறது, எத்தனை வாட்சஸ், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் புதிதாக இந்த அமேஸ்ஃபிட் பிப் எஸ் லைட் அப்படின்ற ஒரு பேரில் இந்த ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு அமேஸ்ஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்சுடைய ஒரு பொம்மை வந்து ரைட் சைடில் இருக்குது. அண்ட் மற்ற விஷயங்கள் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம்ப்பா. ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு ஸ்மார்ட் வாட்ச் மேலேயே வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து எடுத்து பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்ஃபேக்ட் ஒரு சார்ஜிங் டாக்கும் வந்து இருக்கு. எஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்க வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ஜிங் டாக் இருந்தால் மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்ல எல்லாமே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லலாம். பிகாஸ் ஒவ்வொரு வாட்சுக்கும் நீங்க கண்டிப்பாக அதை வச்சுட்டே இருக்கணும் எங்கே போனாலும். அப்பதான் வந்து உங்களால் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 25 நாட்கள் அப்படின்றது பிரச்சனையே இல்லாமல் சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த சார்ஜரை நீங்க அதிகமாக தூக்கிட்டு திரும்ப வேண்டாம். பட் உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருக்கா, மற்ற விஷயங்கள்லாம் ஒர்த்தா இருக்கன்றதையும் சொல்லிடுறேன். ஸ்மார்ட் வாட்சை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பூட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு QR கோட் காமிச்சிடும். நீங்க அமேஸ்ஃபிட் ஆப் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணாலே இனிஷியல் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி தான். சிம்பிளா வந்து கனெக்ட் ஆயிடும். நீங்க அதிகப்படியெல்லாம் எதுவுமே வந்து குழப்பிக்க வேண்டாம். அந்த விஷயத்தை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து போதும். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க அமேஸ்ஃபிட் ஆப்ல. ஸோ நீங்க கனெக்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், குட் டு கோ. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ல நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். நீங்க வந்து இந்த வாட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து மாற்றலாம், அலாரம்ஸ் வந்து செட் பண்ணலாம். ஸோ ரிமைண்டர்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள், நோட்டிஃபிகேஷனும் எந்தெந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வரணும் வேணாம் அப்படின்றது போல நிறைய விஷயங்கள் இந்த ஆப்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து 30 கிராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராப்புடைய குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் கையில் கட்டும் போது எனக்கு ரொம்ப பெரிய இரிட்டேஷனோ இல்லை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் ஆகல. யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்லீக்காகவும் இருக்கு, அண்ட் நல்லாவும் இருக்கு. அண்ட் இது ஒரு பிளாக் கலர் தான், மற்ற எந்த கலரும் நான் வந்து பார்க்கல. இருக்கக்கூடிய எல்லாமே பிளாக் கலர்ல தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு நார்மலான வாட்சஸ் நீங்க வந்து எப்படி கட்டுவீங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்க கையில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வாட்சோட ஃபிசிக்கல் ஓரியோ ஓவராலாக வந்து பார்த்துருங்க. பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன வந்து இருக்குது, ஸ்டேட்டஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி PA அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் மோட், நிறைய ஒர்க் அவுட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, வெதர், அலாரம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. மியூசிக் கண்ட்ரோல் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் ஒரு வேலை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் ப்ளே ஆகிற மியூசிக்கை நீங்கள் வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதிலெல்லாம் ப்ளே ஆகாது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் கால் வர்றதும் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். அட்டன் பண்ண முடியாது, ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துக்க முடியும், ரிப்ளை எல்லாம் பண்ண முடியாது. ஸோ டிஸ்பிளே இருக்கிறது என்னென்ன இருக்குது, உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் என்ன வருதுன்றதை மட்டும் பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் GPS இல்லாத காரணத்தினால உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய GPS யூஸ் பண்ணி இதில் வந்து ட்ராக் பண்ணணும். பட் மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணும்போது இதில் GPS ட்ராக்கிங் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் 1.28 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. TFT டிஸ்பிளே மட்டும் தான். ஆனால் இதில் ஆல்வேஸ் ஆன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து உங்களுக்கு டைம் பார்த்துட்டே இருக்க முடியும். உங்களுக்கு டச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு டைம் பார்க்கறதுக்கு நான் கையை இப்படி திருப்பணுமா இல்லை வந்து டச் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ நார்மலாக ஒரு வாட்ச் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், டிஃபால்ட்டாக நார்மல் வாட்ச், அந்த மாதிரி உங்களுக்கு டைம் எப்பவுமே வந்து ஓடிட்டு இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ரொம்ப பெரிய ஒரு ஷேப்பாக இருக்குது இந்த வாட்சுடைய மெயின் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அந்த டிஸ்பிளேவுடைய சைஸ்ன்றது ரொம்ப சின்னதாக இருக்குது. சுற்றி எல்லா சைடும் பயங்கர பெருசாக வந்து பெசல்ஸ் வந்து இருக்குது. இந்த டிஸ்பிளேவுடைய சைஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணி பெசல்ஸ் சின்னதாக இருந்தது நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சின்னது கூட வேண்டாங்க, கொஞ்சம் பெருசு பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அமேஸ்ஃபிட் பிராண்டிங்கும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய வாட்சை கையில் கட்டும் போது டிஸ்பிளே சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய பிரைட்னஸ் நல்லா இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அதிகமாக வந்து தெரியாது. பட் அவுட்டோரில் போகும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் கண்டிப்பாக வந்து கம்மியாக தெரியும். பிரைட்னஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு எவ்வளோ இருந்தால் கம்ஃபர்டபுளோ அதில் ஒரு 70% தான் இதோடைய பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லுவேன். இன்னொரு 30% ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கணும். அந்த பிரைட்னஸ் இதில் இல்லை. ஸோ நீங்கள் அதிகமாக அவுட்டோரில் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில்
கண்டிப்பாக வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேபி நீங்கள் வந்து இண்டோரில் இல்லை ரொம்ப ஷேடோவில் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவீங்க, வீட்டில் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணும்போது இது ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நீங்கள் வாக் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுறது, கேலரிஸ் கவுண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹார்ட் ரேட்லேருந்து மற்ற விஷயங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இதெல்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்க அதை கொடுத்துருக்கக்கூடிய அந்த சென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இன்ஃபேக்ட் ஒரு 90% அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் எதுவுமே 100% கிடையாது, 95% வந்து கிடையாது, காஸ்ட்லியாக போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பட்ஜெட்குள்ளே இவங்க கொடுக்கக்கூடிய இந்த சென்சர்ஸ் நல்ல அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் எனக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேவை நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கூடவே இது 5 ATM வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓரளவுக்கு தண்ணீரில் போட்டாலும் சரி, தண்ணீர் விழுந்தாலுமே சரி, இது டீசெண்டாக வந்து தாங்கும். ஸோ நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரெயினில் நீங்கள் ஓட்டுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி டைம்லாம் இது வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வெளியில் வந்துடும். ஸோ அதுதான் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்லுவேன். பட் இந்த டிஸ்பிளேவுக்கும் சரி, இந்த பேட்டரிக்கும் சரி, இவங்க சொல்லுது 30 நாள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணது அதிகமாக யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் தான் யூஸ் பண்ணேன். ஸோ என்னுடைய யூசேஜ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் அப்ராக்சிமேட்லி பார்த்தாலும் எப்படியும் ஒரு 25 நாட்கள் உங்களுடைய யூசேஜை பொறுத்து நீங்கள் 24 hours பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணிட்டு மாற்றி யூஸ் பண்ணும்போது ஒரு 20 to 25 நாட்கள் அப்படின்றது மினிமம் வரணும். இதுதான் என்னுடைய ஒரு கால்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிட்னஸ் பேண்டோட விலை பார்த்தீங்கன்னா 3800 ரூபாய். இந்த பிரைசிங்க்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டீசென்ட்டான ஒரு ட்ராக்கிங் டிவைஸாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்சுடைய ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்குது. இவ்வளோ தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இந்த பட்ஜெட்குள்ள இருக்கிற எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் பேண்டில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் கொடுக்குறாங்க. பட் டிஸ்பிளே கொஞ்சம் வாட்ச் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. இது ஒன்று மட்டும் தான். அதுக்கு கொஞ்சம் விலை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் 100% உங்களுக்கு வந்து ஃபிட்னஸை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ சுட நம்மளுடைய கிவ்அவேக்கு வரலாமா? ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லேருந்து நான் ஒரு 3 ஸ்மார்ட் வாட்சை வந்து உங்களை ஒரு சில பேருக்கு வந்து கிவ்அவேல கொடுக்க போகிறேன். அதில் நீங்கள் என்டர் பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் மட்டும் தான் நண்பர்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் 3 இடத்துல வந்து வின்னர்ஸ் வந்து பிக் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் தமிழ் டெக் ஆஃபிஷியல். அந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜில் நான் இப்போ இருந்து அடுத்த 10 நாளுக்கு போடக்கூடிய ஒரு போஸ்ட், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ரேண்டமாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. அதில் இருந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட் எடுத்து அதிலிருந்து ரேண்டமாக ஒரு ஆளை நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேருந்து ஒருத்தருக்கு ஸோ 3 வாட்ச் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, 3 இடத்துலையும் கொடுக்க போகிறேன். நீங்கள் 3 இடத்துலையும் ட்ரை பண்ணால் அது உங்களுடைய விஷயம். இல்லை எனக்கு ஒன்று மட்டும் போதும், நான் எந்த இடத்துலையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. ஃபேஸ்புக்கில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ட்விட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நாட்களுக்கு நான் போடக்கூடிய ட்வீட்ஸ், மற்ற இதில் ரீட்வீட் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு கொடுக்கணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து மறக்காம வந்து போடுங்க. ஸோ நான் வின்னரை செலக்ட் பண்ண அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன ஏதுன்றதை நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். கரெக்டாக இன்னிலிருந்து 10 நாள் கழிச்சு நான் வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். கம்யூனிட்டி டேப்லேயும் அனௌன்ஸ் பண்ணுவேன், ட்விட்டர்லையும் அனௌன்ஸ் பண்ணுவேன், ஃபேஸ்புக்லையும் அனௌன்ஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம்லையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ 4 இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணுவேன். நான் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் வந்து கிஃப்ட் தருவேன். இல்லாட்டி வேறு யாருக்காச்சும் வந்து தந்துடுவேன். மெயில் அட்ரஸ் இருந்ததுன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ 3 பேருக்கு 3 இடத்துலையும் கிஃப்ட் வந்து நான் தர போகிறேன். ஸோ நீங்கள் 3 இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அது உங்களுடைய விஷ். நீங்கள் வந்து தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சை பற்றின என்னுடைய கருத்துக்கள் முழுமையாக வந்து நான் சொல்லிட்டேன். இது 100% வந்து ஒரு பெஸ்ட் பை எல்லாம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு எனக்கு ஃபிட்னஸ் மட்டும் தான் முக்கியம், நான் இண்டோரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.